வாழ்க வை- வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்த வளமுடன். நல்லதொரு துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மௌனமே இறைவன் மொழி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்த இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பது வள்ளுவ பெருமானின் திருவாக்கு. அடக்கம் என்பதை நமது பெரியவர்கள் பிரணவம் என்ற சொல்லை சொல்லி விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஓம் சொன்னா ஊவில் தொடங்கி ஆவாக விரிந்து இம் என்ற வரிசையில் நிறைவு பெறுவது ஓம். ஊ என்பது உயிராக விண்ணிலிருந்துதான் உயிராக மாறுது. அது விரிவடைந்து அகண்டகாரமான அந்த விண் என்ற அளவுல அடங்கி நிற்கு. அப்ப அது மீண்டும் தன்னிலை சேர வேண்டும் என்று ஆ என்று ஓங்குது. மீண்டும் இம் என்ற இறைநிலையில் முடிவு பெறுகிறது. இது ஒரு வட்டம். அப்ப பிரபஞ்ச தத்துவம் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள உணர்த்த வல்ல வார்த்தை தான் ஓம் என்பது. ஓம்கார மண்டபம் கூட எவ்வளவு சிந்தனை செய்து ஆக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்வாங்கன்னா, எட்டும் இரண்டும் தெரியாத மூடருக்கு எது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இரண்டுனா உயிர், எட்டு என்றால் அதாவது விரிவடைகிறது, இறைநிலையை நோக்கி விரிவடைகிறது. கடைசியில் அதிலேயே சேர்ந்து விடுது. அந்த குறிப்பு தான் ஊ ஆ அம். ஊ ஆ அம் ஓம். அதே போல நமது மனம் எத்தனை வகையில் ஓடிக்கொண்டிருக்கு என்று பார்க்கிறோம். அதில் எண்ணியது எல்லாம் நடக்க வேணும்னா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நடக்குமா? கட்டாயம் நடக்கும். ஏன் அப்படின்னா எண்ணத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கு. எண்ணம் என்று பார்த்தால் அதனுடைய அடித்தளம் இறைவன். முனையில தான் மனமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மனம் அடங்கி நிலையில் போகணும். அலை நிலையாக மாறணும். அலையில் மனம் மனிதன், நிலையில பாத்தீங்கன்னா அறிவு இறை நிலை. அந்த அலை நிலையானால் அங்குதான் அடக்கம் உண்டாகும். அப்படி அடங்குனா அடக்கம் அமருருள் உய்க்கும். இங்கு மனிதன் பாத்தீங்கன்னா தெய்வமாகவே மாறுகிறான். அப்பொழுது இறைநிலைக்கு என்னென்ன பெருமை உண்டோ அவ்வளவு பெருமையும் மனிதனுக்கு அறிவின் மூலமாக உண்டாகி விடுது. அப்படி அடங்கலைன்னு சொன்னா அது தன்முனைப்பு. அடங்காமையில் அருகுணமும் பஞ்சமகா பாதகங்கள் எல்லாமே ஏற்படும். அடங்காமை ஆறில் வைத்துவிடும். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அடங்குவதற்கு நாம பழகினால் ஒழிய உடனே மனம் அடங்காது. மயங்கிய நிலையில வாழ்றோம். அதற்கு தூக்கம்னு பெயர். விழிப்பு நிலையில இறைவனில் அடங்கினா அததான் யோகம், ஜாக்கிரதம், சொப்பனம், சுழுத்தி, துரியாதீதம்னு பெரியவங்க சொன்னாங்க. புலன்கள் மூலம் வெளியில் திரியும் பொழுது மனமானது அது ஜாக்கிரதம். அதன் பிறகு பீட்டாலேருந்து ஆல்பாக்கு அடங்குது பாருங்க. அப்ப மனம் காட்சியாக குணமாக மாறாத போது சுழுத்தி, சொப்பனம். அதற்கு மேல ஆழ்ந்து போனா துரியம், பிறகு துரியாதீதம். இறைநிலையில் அடங்கும் நிலை அப்படி தவத்தில் அடங்கும்.
அடங்காத போது எல்லை கட்டிய மனநிலை ஒரு இன்ப துன்ப உணர்வு. இது வேணும் அது வேணும் என்று. ஆனா நிலையில எது வேண்டுமோ அதை பிடித்து கொள்ளக்கூடிய நிலை. அது முடிந்த பிறகு ஒரு நிறைவு, திருப்தி ஏற்படும். அலையில் இருந்தால் எத்தனை அனுபவித்தாலும் நிறைவு ஏற்படாது. அதனால நிறைவுக்கு வந்த பிறகுதான் அந்த நிறைவு, திருப்தி அப்படின்றதே ஏற்படும். அப்படி நிறைவு ஏற்படும் பொழுது இந்த பேரியக்க மண்டலத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் வான்காலத்துல பதிவாகி இருக்கும். எப்படி நாம உடலில் பிறந்ததிலிருந்து இன்று வரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஜீவகாலத்துல பதிவாகி அவ்வப்பொழுது மூளையில படும் பொழுது எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி பேரியக்க மண்டலத்துல இதுவரை நடந்த அத்தனை நிகழ்ச்சியும் இருப்பாக. அதாவது பதிவு என்று சொன்னாலே அந்த பிரஷர் தான், அந்த அழுத்தம் தான். அந்த பிரஷர் என்பதே ஜீவகாந்தத்தில் ஆற்றல் தான். மனதில் தான் பஞ்சதன் மாத்திரைகளை உணர்ந்து கொள்ளும் மனமும் அதன் அடித்தளமாக அறிவும் இருக்கு. இருப்பு நிலை எவ்வளவு அலையை குறைத்து கொண்டு இருப்பு நிலைக்கு வருகிறோமோ அந்த அளவுக்கு நிலை வேறு, அமைதி, வெற்றி எல்லாமே வரும். அலையில் செலவு ஆனால் நிலைக்கு வரும் பொழுது அது சேமிப்பு. காந்த அலை சிறுக சிறுக நம்ம உடம்புல கூடிக்கொண்டே இருக்கும். அது கூடும் பொழுது உடம்பில் உள்ள அணு அடுக்குகள் எல்லாம் சரியாகும். அப்பொழுது உடல் நலம் உண்டாகும், மனபலம் உண்டாகும். இன்னும் என்னென்ன வேண்டுமோ அதை எண்ணவும், எண்ணியதை செயலாக்கவும் ஒரு கோஆர்டினேஷன் வரும். இந்த அலையிலிருந்து நிலைக்கு வருவதற்கு ஒரு பயிற்சி வேணும். அதுதான் மௌனம். பேசுவதற்கு ஒரு பொருள் வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு விஷயம் தேவையில்லை. ஆழ்நிலையில புலன்களுக்கு, அதாவது எப்படி சொல்லலாம், ஆழ்நிலையிலிருந்து வெளியே வந்து இந்த சூழ்நிலையில புலன்களுக்கு கவர்ச்சி இருக்கு பாருங்க. அதனால அதை வைத்து கொண்டு பேசிக்கொண்டே போகலாம். பழக்கத்தினால பேசிக்கொண்டே போலாம். இன்னொருவர் வரார், தூண்டி விடுறார், பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுவதற்கு ஒரு பொருளே தேவையில்லைங்க. எவ்வளவு பேசுவாங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் பேச்சு இருக்கும். ட்ரெயின்ல, பஸ்ல வந்து ஜப்பான்ல எல்லாம் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு பேச்சு இருக்காதான். ஆபீஸ்ல எல்லாம் அந்த டோட்டலா ட்ரெயின்ல பேசவே மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப பேசுறதுக்கு பிரியப்படுறவர்கள் இந்தியர்கள்னு சொல்லலாம். பேசாம இருக்கிறதுக்கு தான் ஒரு பொருள் தேவை. வலுவான பொருள் இல்லாமல் பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த பொருள் எல்லாவற்றுக்கும் வலுவான பொருள். அது என்ன? அந்த பேராற்றல் உள்ள பொருள் என்ன அப்படின்னா இறைநிலைதான். சுத்த வெளி. மரத்தை நினைச்சா மரமாக மாறிக்கிட்டு இருக்கோம், வடிவம் எடுக்கிறோம். இதுவரை பல அனுபவம் இருக்கு. அத்துடன் மரமாக வடிவம் எடுத்ததும் கூடிட்டது. உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியில அதுவும் சேர்ந்துடும். அது என்ன? எங்கும் சுத்தவெளி இல்லாத இடமே இல்ல பாருங்க. ஆதியில் தான் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இல்லையா? துகள்களாகி மேலும் சூழ்ந்தழுத்தத்தினால நிறைவான சுழற்சி ஏற்படுத்தும் பொழுது காந்தமாகி, எது காந்தமாயிற்று? இறைநிலையின் துகள்கள் எப்படி இருந்தது? சுத்த வெளியாக இடமாக இருந்தது பொருளாயிற்று. அதை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலால் இயக்கமாயிற்று. அதுதான் என்ன சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஆற்றல் தான், இறை ஆற்றல் தான். வாழ்வில் ஓர் அறிவு முதல் இன்று வரை அனுபவங்கள் எல்லாத்தையும் சுருங்கி கருமையத்தில் பதிவாக தேக்கி வைத்துள்ளது. மௌனம் பத்தி பேசணும்னா கருமையம் பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. எத்தனை கோடி ஜென்மங்கள் வந்தாலும் கருமையம் மாறாது, கூடிக்கொண்டே இருக்கும் தன்மை அதற்கு. இதுவரை எண்ணிய எண்ணங்கள், அடைந்த அனுபவங்கள், செய்த செயல்கள், அதனுடைய விளைவுகள் அவ்வளவு வெளியே வந்துட்டே இருக்கும். சும்மா உட்கார்ந்தால் எவ்வளவு எண்ணம் வருது. மௌனத்துல இதனை பயன்படுத்தி கொள்ளணும். நல்ல எண்ணங்களும் உண்டு, துன்பம் தரும் எண்ணங்களும் உண்டு. நல்ல எண்ணம் வரும் பொழுது நல்ல வைப்ரேஷன், நல்ல அலை இயக்கம் இருக்கும். அப்பொழுது மனசும் நல்லா இருக்கும்.
யார் அருகில் வந்தாலும் நம்மை பார்க்கணும், பேசணும்னு ஆசை வரும். நட்பு நலம் நல்லா இருக்கும். நம்மளுடைய வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையம் தெளிவு பெறும். அது அட்ராக்ட் பண்ணும். ஆனா தீய எண்ணம் இருந்தா இந்த இடத்தை விட்டு அகலணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். நமக்கு அதுவும் தவசீலர்களுக்கு அது மிகுதியா அப்படியே புரிஞ்சிடுங்க. ஒண்ணுமே செய்ய வேணாம். அதே அமைதியா இருந்தாலே அவங்களுக்கு நம்மள பிடிக்கிறா இல்லையா நம்மளால கணித்து கொள்ள முடியும். நான் சொல்றது சரிதானே? நமக்கு என்ன வேணும்? எல்லாரோடையும் நட்பு வேணும். ஏன் காலையில இருந்து மாலை வரை பல பேருடைய உழைப்பை பொருளாக நாம பயன்படுத்துறோம். ஏதேனும் ஒன்று நாம செய்தோமா? ஏதோ ஒன்று வேணால் செய்திருப்போம். உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்து கொடுத்த பொருட்கள் தான் சமுதாயத்துல பரவி எல்லாருக்குமே சப்ளை ஆகுது. யார் செய்த ஏற்பாடு? எல்லாம் இறைநிலையின் இறைவனின் செயல்பாடுதான். அதனால அந்த சமுதாயத்திற்கு நாம் நல்லதே செய்யணும். அப்போதுதான் சமுதாய நலன் நாடக்கூடிய, அதாவது நாடிய எண்ணங்களுக்கு எல்லாம் எப்பொழுதும் அமைதியும் திருப்தியும், முழுவதுமா அமைதியான எண்ணங்களும் அமைப்பும் உண்டாகும். நம்மிடம் உள்ள நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு இதுதான் அடிக்கடி வரணும். இந்த தீய எண்ணங்கள் வந்தாலும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. சரியா? என்ன எது வேணா வரலாங்க. ஆனா அதுக்கு வடிவம் கொடுத்து பாருங்க. அது சிந்திக்கிறோம் பாருங்க. அதுக்காக அதை எடுத்துக்கொள்ள கூடாது. எண்ணம் தானேன்னு ஒரு தீய எண்ணத்தை நாம ஒரு தடவை எண்ணினா அது பல தடவை வரும். பின்னால கருமையம் அதை வாங்கி அப்படியே வச்சுக்கும். பின் அந்தந்த சுழல் வரும்போது கொடுத்து கொண்டே இருக்கும். தீய எண்ணங்கள் வரும்போது அதற்கு ஏற்றவாறு உடலும் மனமும் மாற்றம் அடையும். ஏன்? நாமளே அதுவா மாறுறோம். அவ்வளவுதான். அப்பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்கும். அந்த நிறைவான நிலையில நான் யார் என்று எண்ணி பார்ப்பதற்கு இடம் விடும். தீய எண்ணங்கள் அதை தடுத்து நிறுத்தி தடமாற்றம் அழகா சுவாமிஜி விளக்கம் கொடுத்திருப்பாங்க அந்த இரண்டுக்கும் இல்லையா? என்ன ஒரு அற்புதமான வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க பாருங்க. இரண்டுக்குமே வழிவகுக்கும். அந்த இரண்டும் இல்லாத மனநிலை அமையும். அப்பொழுது என்ன செய்யணும்? இந்த எண்ணங்கள் தான் எனக்கு வேண்டும். இந்த எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். நான் செய்ததுதான் ஆனா திரும்பி திரும்பி வந்து கொண்டிருந்தால் அதற்கு தக்கவாறு உடலும் உள்ளமும் மாற்றம் அடையும். அதனால அது வேணாலும் அழுத்தமா போட்டுக்கணும். இந்த எண்ணங்கள் எழுமிடம் எதுன்னு பார்த்தா நீர்நிலையிலிருந்து நீர் சப்ளை வருவது போல எண்ணங்களும் முக்கியமான உறைவிடம் கருமையம்தான். 1000 கோடி எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அழுத்தி பாருங்க ஒரே புள்ளியில கொண்டு வந்துரும். எப்படி போடும்னா அது மேல ஒரு கோட்டிங் மாதிரி பூச்சி கொடுத்துரும். எவ்வளவு இருந்தாலும் தாங்கும், கலந்துராது. அப்ப கலக்காம இருக்கிறதுக்கு அந்த பூச்சு ஜீவகாந்தம் கோட்டிங் கொடுத்துரும். அப்படி வந்ததுதான் கருமையம். மனிதன் உடல் அழிந்து போகலாம், ஆனால் கருமையம் மேக்னெட்டிக் டொமைன் அழிந்து போகாது. அதில் எத்தனையோ கோடி ஜீவன்களின் இயக்க அனுபவங்கள், பதிவுகள் எல்லாமே இருக்கும். எண்ணத்தை நிறுத்த முடியாது. அதை நல்ல முறையில் செயல்படுத்ததான் முயலும். சினம் தவிர்த்து பேராசை ஒழித்து தூய எண்ணங்கள் தான் வரணும். எல்லா எண்ணமும் தீமையாக மாறினிடம் பாத்தீங்கன்னா பேராசையும் சினமும்னு சொல்றாங்க மகரிஷி. அங்கு உணர்ச்சி வயப்பட்டு அதிகமான வேகத்தில் சுழல்ற போது இந்த இரண்டும் நமது தரத்தை பாதிக்கும். அப்பொழுது சாதாரண நேரத்தில் உட்கார்ந்து நல்லதை என்னன்னு நினைக்கிறோம். தவம் செய்யும் பொழுது எத்தனை எண்ணங்கள் வந்து குறுக்கிடுது பாருங்க. அது என்ன? இறைநிலை சூழ்ந்து அழுத்தி அனைத்தையும் வைத்ததால் அது விரிச்சு வச்சு காட்டிக்கிட்டு இருக்கு. எதற்காக? என்ன இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதை திருத்தம் செய்து கொள்ளணும். தேவையில்லைன்னா அதை ஆரம்பத்திலேயே நீக்கி கொள்ளணும். நல்லதை எப்படி பெறலான்னு சிந்திக்கணும். தேவைதான் என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆசை உண்டாகுது. சிலதுதான் சரின்னு வரும். மற்ற பலதும் தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். உணவு, இடம், வசதி, நட்பு இதெல்லாம் தேவைதான். வாழ்க்கையில உயர சங்கல்பம், ஒரு யோகா டிகிரி படிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் வருதா? தேவைதான். தேவையே இல்லாத எத்தனை எண்ணங்கள் நம்மிடம் உண்டு. அவற்றை எல்லாம் தவிர்க்கலாம். அதை தவிர்த்தால் நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கலாம். எண்ணங்களை ஆராய்வதற்கு, அகத்தாய்வை சீராக செய்வதற்கு
இந்த மௌன நோன்பு தாங்க உதவியா இருக்கும். மகரிஷி பாத்தீங்கன்னா வள்ளலார் குடியில முதல் முறையாக ஆரம்பித்த மௌன நோன்பு அப்பெல்லாம் சுவாமிஜி 1 மாதம் செய்வாங்க. அந்த அந்த 1 மாதத்திலயும் ஆராய்ச்சியில செலவிடுவாங்க. அப்ப நம்ம மன்றங்கள்ல கூட மௌனம் வருதுங்க. ஒண்ணு எடுக்கணும், இல்லைன்னா பங்கு பெறணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய மன்றங்கள்ல மௌனம் வருது. கண்டிப்பாக பங்கு பெறுவோம், பயன் பெறுவோம். நம்ம ஜூம்லயும் வருதுங்க. நமக்கு தெரிஞ்சது தானே இல்லையா? டிசம்பர் மாசம் இருக்கு. இரையாற்றல் ஒவ்வொன்றையும் நம்மில் உள்ள இயக்கத்தையும் சீராக நடத்தி கொண்டிருக்கு. இவற்றை ஊன்று கவனித்தா விந்தைதான். இந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்தும் இறைவனின் திருவுருவம் தான். இந்த செயலுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்போதுதான் எல்லோரும் நண்பர்கள் தான். எல்லோரும் அந்த எல்லார்கிட்டயும் அந்த இறைவனை பார்க்கலாம். கீதையில கண்ணன் சொல்வது. அடிக்கடி சுவாமிஜி இதை கோட் பண்ணுவாங்க இல்லையா? எந்த இடத்திலும், எந்த உருவத்திலும், எந்த ஜீவனிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உண்மையை உணர்ந்து நாம வாழ்வோம். அந்த நினைவோடு ஒவ்வொருவருக்கும், அதாவது யாரா இருந்தாலும் உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்க கூடாது. துன்பப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்வேன். இந்த கருத்துக்களில் உறுதியோடு வாழத் தொடங்கினான். இதுதான் வேதங்களின் இறுதி. இதுவரை வந்த அறிஞர்களின் முடிவு. இதை முதல்ல நம்ம குடும்பத்துல பழகணும். அதுவே பண்பாடாக மாறும். அதுவே மன தூய்மை, வினை தூய்மை என்று பெரியோர்கள் சொல்லி இருக்காங்க பாருங்க. அதற்கு வித்தாக அமையும். மௌனம் இறைவனின் மொழி. மௌனத்தின் போது மாபெரும் நிகழ்ச்சி எல்லாம் நம்ம ஆன்மால நடக்கும். இறைநிலையை உணர வேண்டும் என்றால் ஜீவகாந்தத்துல முதல்ல போதிய அழுத்தம் வேண்டும். எந்த ஒரு செயல் செய்வதற்கும் இந்த அழுத்தம் உதவியாக இருக்கும். 1/2 மணி நேரம் உட்கார்ந்தோமே, எப்படி இருந்தது? அப்ப அந்த அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கு பாருங்க. ஆற்றலை சேமிப்பதற்கு முன் உணர்ச்சி வயப்பட்டு செலவு செய்துடுறோம். அதனால ஜீவகாந்தத்துல போதிய அழுத்தம் இருக்கிறது இல்ல. அதை சேகரித்துக் கொள்ளும் பொழுதுதான் அது பல செயல் வெற்றிக்கு, சங்கல்பத்திற்கு, வைராக்கியத்தோடு அந்த செயலை முடிப்பதற்கு மௌனம் உதவியா இருக்கும். மௌனத்தில் நம்மிடம் உள்ள உட்பொருளோடு, இறைவனோடு இணைகிறோம். எனக்கு மௌனத்தில் என்னென்ன கிடைத்தது அப்படின்றத வச்சுக்கிட்டு, அதில் கிடைத்த அனுபவத்தை பொக்கிஷமா வச்சுக்கிட்டு வாழ்வேன் என்று நல்ல மனதோடு மௌனம் மேற்கொண்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இவரின் பேரில் விரோதம் இருக்கா? இது தேவைதானா? இது தேவையில்லை என்று கண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வாழ்த்திக் கொண்டே இருந்தா 2-3 நாட்களில் அந்த விரோதமே இருக்காது. பேசுறாங்க, பேசவில்லை அப்படின்றது வேற விஷயம். எத்தகைய கல்லையும் கரைக்கக்கூடியது மௌனத்தினால் நமக்கு கிடைக்கும் ஆற்றல். எந்த அளவு மௌனம் இருக்கிறோமோ அந்த அளவு மனம் லேசா தூய்மையா வைத்திருக்க முடியும். எண்ணங்கள் அனைத்தும் அடங்கிவிடும். அதாவது அந்த நிலை ஆரம்பத்துல சித்திக்காது. எண்ணங்களை ஆராய்ந்து கணக்கு தீர்க்கும் வேலையை தான் நாம செய்யறோம் மௌனத்துல. இதுதான் அதிகப்படியான ஆசை, கோவம், கவலை, பொறாமை, விரக்தி என்று தேங்கி எப்பயுமே மனசு ஒரு பாரமா இருக்கும். ஏன்? கணக்கு தீர்க்கல. உள்ளேதான் மேலும் மேலும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்போது கணக்கு தீர்ப்பது? மௌன காலங்கள் தான் இதற்கு உதவியாக இருக்கும் என்று வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. மௌனம் இருக்க இருக்க ஜீவகாந்த ஆற்றல் நன்கு அழுத்தம் கூடி 3 நாள் 4 நாள் இருந்து பாருங்களேன். சிலருக்கு பல மாற்றங்கள் உண்டாகும். நிறைய அனுபூதிகள் கிடைக்கும். எண்ணங்கள் அற்ற நிலை சித்திக்கும். அமைதியான அலையினிலே அமைதியான அலையினிலே ஓடம் ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பொழுது சிறிது சிறிதாக இயற்கை ரகசியங்கள் மனதிற்கு எட்ட ஆரம்பிக்கும். மகரிஷி சொல்லும் போது தியானத்துல இன்னும் சுத்தமான இறைநிலைக்கு வரணும்னு சொன்னா சக்தி கல தவமும் சிவகல தவமும் இப்போது செய்தோமே அந்த துரியாதீத தவம் தான் இந்த 2ஐயும் தர முடியும்னு சொல்றாங்க.
இறைநிலையை உணர்ந்து தொடர்பு கொண்டால் அந்த நிலையில் உள்ள மகான்கள் ஆற்றல் எல்லாம் கூட நம்மளுடைய எண்ணங்களாக வரும். அதை எல்லாம் அனுபவித்து பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் மௌன காலம். இந்த மௌன காலத்தில் உலகம் எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கணும், நமது குடும்பம் எப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணத்திற்கு எல்லாமே திண்மை உண்டாகும். எத்தனையோ பிளஸ் அண்ட் மைனஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா ஃபேமிலியும் இருக்கலாம். ஆனா பிளஸ்ஸ மட்டுயே பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு இறங்கினாலும் ஏறுவோம். எண்ணியது எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல். பலத்த காற்று அடிக்குது, சில நேரத்துல நம்மள கீழே கூட தள்ளிடும். ஒரு மரத்தை துணையாவோ கெட்டியாவே பிடிச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஜன்னல் வாசக்கதவு எல்லாம் சாத்தி விட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா உட்கார்ந்து கொண்டா காற்றிலிருந்து இருந்து பாதிப்பு இல்லை. அதே போல இந்த இறைநிலையோடு ஒட்டி இணைந்திருக்கும் பொழுது எந்த எண்ணமும் நம்மை தூக்கி போகாது. அது மகரிஷி மௌனம் அதற்கு நமக்கு துணையாக இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு செடியை நாம உருவினால் கூட அந்த செடி கிரவுண்ட் ஆகி இருக்கிறதுனால, கிரவுண்டட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூட்ஸ் வந்து அதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா, எர்த்தார மாதிரி ஆகி இருக்கிறதுனால அந்த செடிக்கு வழி இல்லாம காப்பாற்றி விடுது. அதே போல இறைநிலையோடு கலந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு மின் குறுக்கும் நேரடியாக நம்மை தாக்காது. அது மாதிரி இறைநிலை பார்த்துக்கும். நாம் என்ன செய்யணும்? இதற்கு சும்மா இருந்தா போதுங்க. எப்பொழுது எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ பயன்படுத்தி கொண்டு சும்மா இருப்போம், மௌனம் காப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம் என்று இன்று இங்கு இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு இறைநிலையின் மதிப்பை அளித்து மகிழ்ச்சியாக வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மற்றும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், ஆக்சுவலி வந்து 31 பேர், ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரையதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.